மாசம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, என் ஆத்துமாவே. வாசிங்க சங்கீதம் 62:5. உங்க பைபிளை பாருங்க, உங்க பைபிள் எடுத்து திறந்து இந்த வார்த்தையை கவனிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும், நான் நம்புகிறது அவராலே வரும். ஆமென் சொல்லு. நீங்கள் நம்புவது, எதை நம்பி இருக்கிறியோ, எதை நம்பிக்கொண்டிருக்கிறியோ இல்லையா, எது வரும் எது வரும்னு நம்புறியோ இல்லையா, ஸ்தோத்திரம். அது கடினமா இருக்கலாம், அது லேசா இருக்கலாம், அது இந்த பூமியிலே முடியாத ஒரு காரியமா இருக்கலாம். ஆனா அது கர்த்தராலே வரும், அது கர்த்தரால வரும். மனுஷனால கூடாததெல்லாம் தேவனால தான் கூடும். எதுவுமே நம்புறீங்க கர்த்தரால வரும்னு? ஒரு பகுதியை வாசிக்கலாம். முதல் காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5 நம்ம வாசிக்கலாம். யூதயா தேசத்தில் தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பெயர் கொண்ட ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்கள் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள். அப்படி இருக்க நான் நம்புகிறது அவரால் வரும்னு சொன்னாங்களே, இந்த சம்பவத்தை தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினார். சகரியா எலிசபெத் என்ற ஒரு ஊழியக்கார குடும்பம், கீழே போட்டிருக்கு, அவரு ஆசாரிய முறைமையின்படியே ஆலயத்தில் போய் தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஒரு தேவ மனுஷன். அவங்க 2 பேருக்குமே வயது சென்று விட்டது. அவ மலடியா இருந்தாள் என்று வேதம். எலிசபெத்து மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. இருவரும் சொல்லுங்க நீங்க வாயால, வயது சென்றவர்களா இருந்தார்கள். அப்படின்னா என்ன? நோ ஹோப். உலகத்தின்படி பார்த்தா நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஏன்னா 2 பேருக்கு வயசாயிட்டு. பைபிளே சொல்லி அவங்க மலடியா இருந்தால் பிள்ளை இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சி இருக்கு, அல்லது தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது. கவனிங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. மனுஷனுடைய திட்டம் இருக்குது, ஆனா தேவ திட்டம் நம்ம வாழ்க்கை நிறைவேறும். உனக்கு வயசானாலும் சரி, உன் பல்லு விழுந்து போனாலும் சரி இல்லையா, தேவ திட்டம் நிறைவேறாமல் போகவே போகாது. 2 பேரும் வயது சென்றவர்களாக இருந்தார்கள், பிள்ளை இல்லை, மலடியா இருந்தால் இல்லையா. ஆனா தேவ திட்டம் ஒன்று இருக்கிறது, இவங்களுக்கு தெரியல. ஆனா இவங்க 2 பேரும் மகிழ்ச்சியோடு தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தாங்க. ஒரு நாள் சகரியா ஆலயத்திலே தேவனுக்கு தூபம் காட்டி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அவனுடைய வலது பரிசத்திலே தேவதூதன் வந்து நின்று, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவன் நம்மள மாதிரி ஒரு அவிசுவாசி. நான் வயசாயிட்டு போட்டிருக்கமா, எதனால் அறிவேன்? நான் கிழவனாய் இருக்கிறேன். நான் கிழவன். அம்மா சகோதரா, நீ கிழவன் கிழவி, அதெல்லாம் அவருக்கு பெருசு கிடையாது. நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். நீ தேவனுக்கு இல்லையா உன் வேலையை ஒழுங்கா செஞ்சா அவர் வேலையை தான் ஒழுங்கா செய்வார். அவங்க 2 பேருடைய வாழ்க்கையிலும் பிள்ளை இல்லை இல்லையா, ஊழியம் செஞ்சு என்ன பிரயோஜனம்? ஏன் ஊழியம் செய்யணும்? நமக்கே ஒரு பிள்ளை இல்லை, எதுக்கு நம்ம ஊழியம் செய்யணும்? எதுக்கு நம்ம அது பண்ணணும்? எதுக்கு நம்ம அப்படி பண்ணணும்னு சொல்லி அவங்க 2 பேரும் இல்லை. அவர் வழக்கத்தின்படியே தேவனுக்கு ஊழியம் செய்யற வேலையில் இல்லையா அவர் இருந்தபடினால தேவ திட்டம் நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா, ஆமென். இது எப்படி ஆகும்? நான் கிழவனா இருக்கிறேனே, அப்புறம் என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே. என் மனைவி வயது சென்றவள் ஆயிட்டாளே. தேவதூதன் பிரதித்திரமாக, எப்பா நான் கடவுள்பா, தேவசந்திரன் நிக்கிற ஆளுப்பா, என் வார்த்தை நம்பிக்கை இல்லையா?
புள்ள பிறகு உன் வாய் ஊமையாகட்டும். செஞ்சிட்டார்ல. பிறகு எலிசபெத் கற்பம் தரிக்கிறாள் இல்லையா? கர்த்தரால் வந்துதா? கர்த்தரால் வந்துச்சா? கர்த்தரால் வந்துச்சா? தேவனையே நோக்கி அமர்ந்திரு. நீ நம்புகிறது அவரால வரும் இல்லையா? நீ நம்புகிறது அவரால வரும் இல்லையா? சூழ்நிலையை பார்க்காத, உன் வயசை பார்க்காத, நீ கலவன் கேள்வி ஆயிட்டேன்னு பார்க்காத இல்லையா? தேவ திட்டம் நிறைவேறுவதை நீ விசுவாசி, நம்பு இல்லையா? தேவனுடைய வார்த்தை விசுவாசி. ஆபிரகாம் தகப்பன் ஆவதையே நம்புவதற்கு ஏதுவில்லா இருந்தா, ஆனா கர்த்தர் அவனை தகப்பனாய் மாற்றினார். 4:18 ரோமர் 4:18 சொல்லுகிறது, அவன் தகப்பன் ஆவதை அவன் நம்பல. ஏன்னா இதே கேஸ் தான் ஆபிரகாமும். தகப்பன் ஆவது நம்பல. நான் சொல்றேன், நீ தகப்பன் ஆவ, நீ தகப்பன் ஆவ, நீ தாயா மாறுவ. ஹல்லேலூயா. நீ மலடியா சாக மாட்ட. தேவனுடைய திட்டத்துல இல்லையா? தேவனுடைய பைபிள் சொல்லுது, மலடும் கற்பம் முழுவதும் இல்லையா தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில இல்லைன்னு வேதம் சொல்லுது. விசுவாசி, விசுவாசி. இந்த வசந்த அறிக்கை பண்ண, ஆண்டவரே மலடும் கற்பம் முழுவதும் தேசத்தில் இல்லைன்னு நாங்க படிக்கிறோமே, அப்பா நான் மலடியா இருக்கிறேனே சொல்லு, ஆண்டவரை ஞாபகப்படுத்து. கர்த்தரால் உன் காரியம் வரும். ஆபிரகாம் தகப்பன் ஆவதை அவன் நம்பதற்கு ஏதுவில்லாதிருந்தும் நம்பிட்டான். தேவனுடைய வார்த்தை நம்புறான். புரியுதா? உன் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் நீ இப்படி ஒரு ஆளா மாறுவே, ஒரு நல்ல வியாபாரியா மாறுவே, நல்ல ஒரு தொழிலாளியா மாறுவே, நல்ல ஒரு குடும்பஸ்தனா மாறுவே, நல்ல ஒரு பிள்ளையா மாறுவேன்ற நம்பிக்கை உனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா தேவ திட்டம் ஒண்ணு இருக்கு. தேவன் உனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகள் உனக்கு உண்டு. அன்னைக்கு வாஸ்தவம் இல்ல. சங்கீதம் 31 சங்கீதம் 31:19 வாசிங்க பார்க்கலாம். உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அம்மா கை தட்டுங்க, பிரதர்ஸ் கை தட்டுங்க. நீ கர்த்தருக்கு பயந்திருக்கிறியா? மனுபுத்திரருக்கு முன்பாக தெய்வத்தை நம்பறியா? கர்த்தர் உனக்கு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதென்று நீ அறிந்து கொள்வாய். நம்புறீங்க? ஏன்னா நீ கர்த்தருக்கு பயப்படுற. மனுபுத்திரருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவை நம்புவதை அறிக்கை பண்ற இல்லையா? ஆமா. இந்த கிறிஸ்துமஸ் ஆனா ஸ்டார் கட்டுவே. நோக்கம் என்ன? எங்க வீட்டுல இயேசு பிறந்திருக்கிறாரு. எப்பமா நீ கிறிஸ்துவ ஆன? போன வருஷமே ஆயிட்டேன். ஓ, ஸ்டார் கட்டிட்டியா? ரைட்டு. மனுபுத்திரருக்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிறவைகள் எவ்வளவு பெருசு தெரியுமா? உன் கண்ணுக்கு தெரியாது, என் கண்ணுக்கு தெரியாது. ஆனா இல்லையா, அவருக்கு பயந்தவங்களுக்கும் அவரை நம்புகிற மக்களுக்கும் ஒரு பெரிய நன்மையை அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். கைத்தட்டு பார்க்கலாம். நம்பறியா? தேவனுடைய வார்த்தை நம்பறியா? வயசாயிடுச்சுன்னு சொல்லாத. தேவ திட்டத்தை விசுவாசி. தேவன் சொல்றாரு இல்லையா, என் தேசத்துல மலடு இருக்காது, கற்பம் விடுதலை இருக்காது. புரிஞ்சுட்டா? சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லி இருக்கீங்களே இல்லையா? ஆபிரகாம் தகப்பனாவதை அவன் நம்பாம போனாலும் அவனை தகப்பனாக்குனீங்களா ஆண்டவரே? என்னையும் மாற்றும், என்னையும் ஆசீர்வதியும், என் மேலே உன் இரக்கத்தை காண்பியும், என்னையும் சீமானாய் மாற்றும். நம்புவதற்கு ஏதில்லை. நான்லாம் என் வாழ்க்கையில இன்னைக்கு இங்க நிப்பேன் நம்புவதற்கு ஏதுமில்லை. என் படிப்பு ஓல்டு SSLC மார்க் 269. என்ன வேலை கிடைக்கும்? ஆனா இன்னைக்கு என் தேவனுடைய கிருபையினால இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னா தேவனுக்கு பயந்து இருக்கும். மனுபுத்திரருக்கு முன்பாக அவரை நம்பினேன். நான் என் குடும்பம் யாரும் என்ன இயேசுவை நம்பல. நான் மட்டும் நம்பிக்கையோடு இயேசு பின்பற்றினேன். நம்பிக்கையோடு அவர் பின்பற்றினேன். நம்பிக்கையோடு அவர் நோக்கி வர ஆரம்பிச்சேன். நம்பிக்கையோடு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். நம்பிக்கையோடு தேவனுக்கு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன். இன்னைக்கு போன வாரம் எங்க குடும்பத்தாரெல்லாம் வந்தாங்க இந்த வைகோஸ் ஆராதனைக்கு. சித்தப்பா நீ அப்படி பேசுற, மாமா நீ அப்படி பேசுற, தம்பி நீயாடா அப்படி பேசுற, வாயிலா பூச்சி அந்திடா
உனக்கு எப்படி அந்த ஞானம் வந்தது? எல்லாம் அவருடைய கிருபை. எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் நல்ல சாப்பாடு போட்டு போட்டோலாம் பிடிச்சிக்கினாங்க, செல்ஃபிலாம் எடுத்துக்கினாங்க. ஏன்? எங்க மாமா செங்கல்பட்டுல ஓஹோ இருக்காரு, என் சித்தப்பா செங்கல்பட்டுல ஓஹோ, எங்க எங்க அண்ணன் செங்கல்பட்டுல ஓஹோ. இதுக்கு யாரு காரணம்? அதுக்காக பத்திரிகை அடிச்சு பேர் அடிச்சு எல்லார் பேரையும் போட்டு வீடு வீடா போய் இல்லையா கொடுத்து எல்லாம் போன வரோம். என்ன செய்யறார் பார்க்கலாம். ஒருத்தன் கேட்டான், அங்கிள் எதுக்கு எங்கெல்லாம் கூப்பிட்டேன்? இந்த கருணாமூர்த்தி பார்க்க தான் கூப்பிட்டேன். அவன் கேட்டான், அங்கிள் எதுக்கு எங்களை கூப்பிட்டேன்? இவர்தான் ஏற்கனவே தெரியுமே, உனக்குதான் ஏற்கனவே தெரியணுமே, நீ உள்ள வந்திருக்கணும். அங்கிள் ஏன் எங்களை கூப்பிட்டேன்னு கேட்டான் ஒருத்தன் என்ன போன வாரம். டக்குன்னு பதில் வந்துட்டு, கருணாமூர்த்தி பார்க்க தான் கூப்பிட்டேன் உன்னை. ஏன்? தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் மனுப்பதற்கு முன்பாக நம்புகிறவர்களுக்கும் தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெருசுன்னு பாருடா. ஏச நம்மன எனக்கு எவ்வளவு பெருசு பாருடா. ஹலோ, புரிஞ்சிட்டா? 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 நான் நம்புகிறது. இந்த குடும்பம் பாருங்க, என்ன சொல்றேன்னா, இந்த குடும்பம் பாருங்க, ஏன் இந்த குடும்பத்தை தேவன் சொன்னா, கற்பனைப்படி நடக்க தங்களை மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்தபடினால அவங்க நம்பினது அவங்களுக்கு வந்தது. கைத்தட்டி அவர் மையப்படுத்தி பார்க்கலாம். அந்த 6ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருவரும், ஒருவர் அல்ல பிரதர்ஸ், கணவன் மனைவியா இருந்தா இருவரும், பிள்ளைகளா இருந்தா குடும்பமா உட்கார்ந்து இல்லையா கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளின்படியும் நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதுதான் உண்மை. ஏன்? அவங்க நம்பினது கர்த்தரால் வந்துச்சு. வயசானாலும் எப்படி வந்துச்சு? அவங்க சூழ்நிலையை பார்க்கல இல்லையா. அவர்கள் கர்த்தர் இட்ட சகல கற்பனையின்படியும் நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாய் இல்லையா தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தபடினாலே வயது சென்றாலும் அவங்களுக்கு வர வேண்டிய காரியம் கர்த்தரால் வந்தது. அவங்களுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டானது. ஆமா, புரியுதாமா? கர்த்தர் இட்ட சகல கற்பனைகளை கைக்கொள்ள கற்றுக்கோ. சர்ச்சைக்கு நம்ம ஏன் திரும்ப வரோம்? அவருடைய கட்டளைகளை கேட்டு அதுபடி நடக்கதான் வந்திருக்கிறோம். புரியுதா? நீங்க செவுட்டி பெரிய மாதிரி காதை அடைச்சிக்கிட்டு இல்லையா வாரம் வந்துட்டு சும்மா போயிடக்கூடாது. ஓ, கர்த்தர் இப்படி செய்ய சொல்றாரு, இப்படி செய்ய சொல்றாரு. எந்த சூழ்நிலையிலும் இல்லையா கர்த்தரிட்ட சகல கற்பனையும் படியும் நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனின் முன்பாக நாம் நீதியாக இருப்போம். ஏற்ற காலத்திலே அவர் நேர்த்தியான காரியங்களை செய்து முடிப்பார். எதுவுமே நம்புறீங்க? உண்மைங்க, அது உண்மை. நான் இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் நிற்பேன்ற நம்பிக்கை எனக்கு கிடையாது. 85 என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள வேண்டும் சொல்லி சூசைட் பண்ணி சாக வேண்டிய தீர்மானம் எடுத்த ஒரு ஆளு இயேசுநாதர் மாற்றம் இல்லனா இல்லையா? ஆமா, என்றோ நான் போயிட்டு இருப்பேன். இன்னைக்கு எங்க சமாதியில புல்லுதான் முளைச்சிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை தேடி இயேசு வந்தார், எந்த வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன். நீங்க ஒவ்வொரு ஆளும் சர்ச்சிலையும் வீட்லயும் டான்ஸ் ஆடணும். மிரியாம் பாருங்க, டான்ஸ் ஆடினாலாம். மிரியாம் யாரு? ஒரு தீர்க்கதரிசி. நீ யாரு? நீ யாரு? ஒன்னத்துக்கு நீ ஒரு தீர்க்கதரிசியா? நீ ஒரு வொர்ஷிப் லீடரா? அந்த அம்மா ஒரு வொர்ஷிப் லீடர், கையில டேமரின் வச்சுன்னு இல்லையா கர்த்தர் இல்லையா? ஆமா. ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, அருமையாய் இயேசு நமக்கு அளித்த. அப்புறம் அளவில்லா கிருபை உமதல்லவோ. நம்ம ஒரு வொர்ஷிப் லீடர், ஒரு பெரிய பாட்டு பாருங்க பாருங்க. கர்த்தரை பாடுங்கள், அவர் மகிமையாய் வெற்றி. ஏன் கோயில் வரும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆள் ஒரு டைம் வாங்கி வந்து என்ன பண்ணோம்? பாட்டு பாடும்போது ஆமென் அல்லேலூயா. ஆமா, தாவீது ராஜாவை ஏன் ஆசீர்வதிச்சாரு? ஏன் ஆசீர்வதிச்சாரு?
பொண்டாட்டி கேவலப்படுற. ஏய், நீ தான் ராஜாவையா? துணி அவுத்து போட்டு ஆடுற ரோட்ல போய். அப்படிதான் போட்டிருக்கு. பெண்களுக்கு முன்பாக நீ என்ன பண்ற? கோணி ஓட போட்டு ஆடுற. ராஜாவா? இவனுக்கு கோவம் வரல, அவருக்கும் வந்துட்டு சார் வரைக்கும் புள்ள பிறக்க போட்டு. ஏன் என் ஊழிக்காரனை என்ன பண்ண கேவலப்படுத்துறல? போட்டிருக்குமா பைபிள்? நான் தனியா சொல்ல, போட்டிருக்கு பைபிள். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரத்துல இல்லையா, இந்த நாட்டு பெண்களோடு கூட நீ துணி அவுத்து போட்டு ஆடுற, ஒரு கோணி ஓட போட்டு ஆடுற, நீ எல்லாம் ஒரு ராஜாவா இல்லையா? என்ன அப்படி பேச? அப்படின்னா இந்த ஏசுநாதர் நீ பார்த்துட்ட. ஏன்னா அவர் சவுல் பொண்ணு. சாகர வரைக்கும் பொல்லியே பிறக்காங்க. ஏன்? அவரை மகிமைப்படுத்துவதை, ஆராதிப்பதை அவர் தேவனை விரும்புகிறார். காலை எருதின் இல்லையா கரிய பாக்கிலும் அவர் பெரிய என்ன தெரியுமா? ஆராதிப்பது. நம்ம எந்த பலத்தோடு? முழு பலத்தோடு. நீங்களாம் முழு பலத்தோடு ஆடுவியா? உனக்கு ஒரு வாய் ஹல்லேலூயா, கொஞ்சம் சத்தமா ஹல்லேலூயா, அவள்தான் வருமா தொண்டை? அவங்களாண்டு போய் கத்துக்குமா? அவங்க கூப்பிடுற சத்தம் 12 தெருவுக்கு மேல கேக்குது. ஆனா நீ கொஞ்சம் வாய் திறந்து பாட்டு பாடுனா, பாட்டு பாடு. அதுதான் இவ்வளவு ஸ்கிரீன்ல போட்டு டிவி போட்டு பாட்டு பாடு, துதி, ஆராதனை பண்ணுனா இல்லையா, அப்படியே சில மாதிரி நிக்கிற. எப்படி உன் ஆண்டு? இதெல்லாம் கற்பனைங்க. இதெல்லாம் கற்பனை. வாசியமா சங்கீதம் 68ல சொல்றாரு, காலை எருதின் கரிப்பாக்கிலும் இல்லையா, இதான் அவருக்கு பிரியன்னு சொல்றாரு. பாருங்க 69 பாருங்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து, அதுதாங்க அவருக்கு பிரியம். கோயில வந்துட்டினா இல்லையா, நாங்க பாருங்கள இல்லையா, ஆமா, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, ஐயா வாழ்கன்னு அப்படியே இல்லையா, தோத்திரம் 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 தோத்திரம். ஆமா, ஒரு அம்மா நீ ஜெபிக்காதனால கத்தரு கன்னியாகுமரி ஒரு அம்மா கூட்டு பண்ணிட்டாரு. அந்த அம்மா போன மாசம் 31 நாளும் வந்து கோயில்ல வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணும் போது ஒன்னு மாதிரி சலமா ஜெபம் பண்ணாங்க. 1 மணி நேரம் தன் உடம்ப அசைக்கிறாங்க. அதை பார்த்தா ஏசப்பா என்ன இருக்கும்? என் மக என்னமா உண்மையா செய்யறா பாத்தியா? ஹலோ, ஏங்க நீ நம்புறது கத்தால் வரணுமா? ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணு. தேவனை பாட்டினால் துதித்து, ஸ்தோத்திரத்தினாலே அவரை மகிமைப்படுத்து. வீட்டுல ஒரு பாட்டு புஸ்தகம் இருக்கா? வீட்டுல இல்ல பாஸ்டர். ஒரு விசுவாசினா இல்லையா, ஆமா, ஆராதனை கீதங்கள் இருக்கணும், பெர்க்மான்ஸ் பாட்டு புக் இருக்கணும் இல்லையா, சாரா நவரோஜ் புக் இருக்கணும், எல்லா புக்கும் இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 4 பாட்டாவது பாடி ஜெபம் பண்ணி பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணி பாரு. 2 மாசத்துல நீ நம்புகிறது அவரால் வரும். சுகம் வேணுமா? பலன் வேணுமா? சமாதானம் வேணுமா? சுகம் வேணுமா? ஆரோக்கியம் வேணுமா? நீ நம்புகிறது அவரால் வரும். ஆமா சொல்லு. ஏன்னா என் நாமத்தை எங்கெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் நான் இருப்பேன் நான் சொல்றாரு. நீங்க கொஞ்சம் பாருங்களேன், இந்த பாட்டு பாடுற ஆளு, இந்த பாட்டு ஏற்ற ஆளெல்லாம் பாருங்க, நல்லா இருப்பான் பாருங்க. ஏன்? ஏன்? ஃபாதர் பெர்க்மான்ஸ் தோட்டத்தை வாங்கி போட்டாரு. இந்த பாட்டு பாடுற ஆளு எல்லாம் பாருங்க இன்னைக்கு நல்லா இருப்பான். ஏன்? ஒரு வீணை வச்சுப்பான், அவர் ஒரு காடு பிடிப்பான், நல்லவர் இயேசு தேவா நன்மையினா பிடிப்பான காடு பிடிச்சி பாடுறான.
அங்க இயேசு வந்து உட்கார்ந்துப்பாரு. உன் வீட்டுல ஒண்ணும் கிடையாது, பிள்ளைக்கும் ஒண்ணும் செய்து கிடையாது. டிவியை தந்து விட்டு கையில செல்போன் குத்துட்டு குட்டி செவரா போயிடும். ஒரு half an hour ரிலாக்ஸ் பண்ண விடு. அப்புறம் செல்போனா வாங்கி வச்சுட்டு இல்லையா, ஒரு கிட்டார் வாங்கி போடு, ஒரு டேமரின் வாங்கி போடு, ஒரு கீபோர்டு வாங்கி போடு. பிள்ளைகளுக்கு கத்து கொடு, காசை கொடுத்து கத்து கொடு. ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ கத்து கொடு. ஏன் ஆம்பளை பையன் தான் பேடு வாசிக்கணுமா? நான் பொம்பளை பொண்ணு வாசனா ஏசுனார் ஏத்துக்க மாட்டாரா? உனக்கு திறமை இல்லை. ஐயோ ஆம்பளை எதிர போய் பாரு, அமெரிக்கெல்லாம் போய் பாரு, பொம்பளை பொம்பளை ஆம்பளோட பொம்பளை நிறைய வாசிக்கிறான். பலவீன பாண்டுமே இல்லையா, கிட்டார் போட்டு பாட்டு பாடுதுன்னா இல்லையா, தோத்தரும் அவருக்கு சந்தோஷம் வருமா வராதா? சரி நீயாவது போயிட்ட, உன் பிள்ளைக்காவது செய். புரியுதா? பிள்ளைக்கு ஒரு கிட்டார் வாங்கி கொடு, ஒரு தபலா வாங்கி கொடு. புரியுதா? ஒரு மைக் வாங்கி கொடு, ஒரு ஸ்டேஞ்சர் வாங்கி கொடு. பிள்ளை பாட்டு பாடுறா, இந்த டிவியில் அந்த அக்கா பாடுற மாதிரி பாடுறான்னு, நான் அண்ணன் பாடுற மாதிரியே பாடுறான்னு. அது எப்படி பண்ண நீ ரசிச்சு உட்கார்ந்துடு. ஏன்? கர்த்தரிட்ட சகல கற்பனை படியும் நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாய் தேவனுக்கு முன்பாக நீதியுள்ளவர்களாய் இருந்தனால் தாங்க வயசான பிறகும் அவங்களுக்கு வர வேண்டியது கர்த்தர் வர வைத்தார். அவர்கள் நம்பினது வந்தது, அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த காரியம் கைக்கூடி வந்தது. ஆமென் சொல்லுங்க. சாகும்போது எலிசபெத் மலடியா சாவல இல்லையா? ஆமா, அவ ஒரு பிள்ளையை பெற்று தான் செத்தா. ஆமென். உங்களுக்குள்ள சில ஆசை இருக்கும், இதெல்லாம் இல்லையா, ஜெபம் பண்ணு, குற்றமற்ற நட இல்லையா? ஆமா, உன் காலத்திலேயே நீ கனி தந்து இலை நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இந்த ஜெபம் பண்றான்னு சொன்ன அந்த அம்மா பேரன் பேத்தி கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி பார்த்துட்டு கைத்தட்டு அந்த அம்மாவுக்கு ஆயுசு கூட்டி கொடுக்கிறார். நம்ம நடக்குது. உனக்கு இன்னும் சின்ன வயசு தான், முட்டி வரல, இடுப்பு வரல, கால் வரல, கை வரல. ஏன்? ஏன்? ஒரு ஜபம் கிடையாது, ஒரு பாட்டு கிடையாது, ஒரு ஸ்தோத்திரம் கிடையாது இல்லையா? தோத்திரம். உன் வீடை பாரு, இருள் அடைஞ்சு போய் உட்காந்துக்குது. இன்னைக்கு ஆரம்பி, கொஞ்ச நேரமாவது தெய்வத்துக்கு நேரத்தை ஒதுக்கு. 24 மணி நேரம் இருக்குது, 22 மணி நேரம் நீ எடுத்துக்கோ. ஒரு 2 hours தேவனை துதிக்க, ஆராதிக்க, குடும்பமா சேர்ந்து ஜெபிக்க, தேசத்துக்காய், சபைக்காய், சமுதாயத்துக்காய் ஜெபிக்க இல்லையா? பிள்ளைகளை பழக்கப்படுத்துங்கள், உங்க குடும்பத்தை பழக்கப்படுத்து. கணவரை பழக்க வரமாட்டார் பாஸ்டர், சோறு போடாத. அவர் ஜெபிக்க வரமாட்டாரு, அவர் பாட்டு சோறு போடாத. தானா வடிக்க வரும்பாரு. அம்மா சரிம்மா நீ சொல்லு, புக் எடுத்து பாடு. பாடியா? உன்னை பார்த்தா உன் புள்ள கத்துக்கோ, உன்னை பார்த்தா தான் உன் புள்ள கத்துக்கோ. உட்கார். ஏன்னா முன்னேறு சரியா இருந்தாதான் பின்னேறு நல்லா இருக்கும் இல்லையா? வத கொடுத்தாவது கை கால் உடச்சாவது ஜபத்தை உட்கார சொல்லு, உட்கார சொல்லு. ஏன்? பைபிள் தெளிவா சொல்லுது, பக்தி இல்லாத புருஷன் பக்தி உள்ள மனைவியினாலே ரட்சிக்கப்படுவானா? பக்தி இல்லாத மனைவி பக்தி உள்ள புருஷனாலே ரட்சிக்கப்படுவாளாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலன் பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். வாசிக்கலாம். அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியினாலே பரிசுத்தமாக்கப்படுவான். அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள். இல்லை என்றால் உன் பிள்ளை அசுத்தமாய் மாறிவிடும், உன் பிள்ளைகள் அசுத்தமாகிவிடும். புரியுதா? அதனால ஒரு வீட்டுல ஒரு பக்தியுள்ள ஆளா இருந்தாங்கன்னா, அது மனைவியா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், உங்களால உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க அவங்களை உருவாக்கணும், அவங்கள பணிய வைக்கணும் இல்லையா? அது அடங்க மாட்டு பாசனம். ஜபத்துல கை கால் உடைக்க சொல்லு. பக்கத்துல நம்ம சர்ச்சு, நம்ம மறைவன் நகர் பக்கத்துல ஒரு சர்ச் இருக்கு, நம்முடைய பிரான்ச் இருக்கு. அந்த சர்ச்சுக்கு எதிரே ஒரு வீடு. அந்த அம்மா வந்து கோயிலில் ரட்சிக்கப்பட்டது. இந்த ஆளுக்கு ஓடி நான் பார்க்காத இயேசுவா, நான் பார்க்காத இயேசுவான்னு சொல்லி அந்த வீட்டிலே வாசலே உட்காந்து இல்லையா உட்கார்ந்து இருப்பாரு. நம்ம உள்ள போய் என்ன ஜெபம் தெரியல. மறுவாரம் இவர் ஒரு 2 மணிக்கு ஏந்து யூரின் பாஸ் வந்திருக்காரு. யாரோ பின்மனாட்சி மாந்து பொத்து அந்த யூரின்ல விட்டார் அவர். ஐயோயோ ஐயோயோ யாரோ அடிச்சிட்டாங்களே, ஐயோ
அடே கனிமா, முடியுமா, ஓடி வாடி, பேய் பேய் அடிச்சிச்சா என்ன தெரியல. நான் அப்பவே சொன்னேன் தெரியுமா, இயேசுநாதர்கிட்ட வாழாட்டான்னு சொன்னேன் தெரியுமா. இனிமேட்ட கோயிலுக்கு வந்துடுறேன்டி. மறுநாள் பாரு இல்லையா, பொட்டிமா மாதிரி கோயிலுக்கு போய் அப்படி ஜெபம் பண்ணி விட்டுடு. ஆண்டவர் பின்மண்ணில் அடிப்பாரு, அவர் யூர்ல அது போடும் பாரு. ஏமா நமக்கு தான் ஒரு வழி தான் இருக்குது, அவருக்கு 1000 வழி இருக்குது இல்லையா. உன் நரம்பு எங்க இழுத்தா நீ உட்காருவ, எங்க இழுத்தா நீ நடப்புன்றது அவங்க நல்லா தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? ஏன்னா உனக்கு மெயின் நரம்பு எங்க இருக்குன்னு யாருக்கு தெரியும்? டாக்டர் தெரியுமா? அவருக்கு தான் தெரியும். அந்த மெயின் நரம்பு அடி. என்னங்காச்சு என்னங்காச்சு என்னங்காச்சு? அவர் தட்டிட்டாரு. டீன் ஓடு. எங்க? இந்த ஹாஸ்பிட்டல், சாய் ஹாஸ்பிட்டல் ஓடு. நல்லதாங்க இருங்க. அடி நின்ட்டாருங்க. அம்மா ஸ்கேன் பண்ணணும், ஒரு 55,000 எடு. ஐயோ கடவுளே, சரி அதுக்கெல்லாம் உனக்கு எங்கன்னா கடன் கூட வாங்கி கொடுப்பேன். ஏசுநாள் கொடுத்தா தான். இல்லை பாஸ்டர், பாரு பாஸ்டர், அதுதான் ஆண்டு சாய் ஹாஸ்பிட்டல் போ. அங்கேயாவது கோயில் கொடு போ, இங்கதான் அங்கே கொடு போ. ஏமா அங்க போய் கொடுக்க பாரு, இங்க கொடுத்தா உன்னை காப்பாற்றுவார். உண்மைதான். அவர் உன் காணிக்கையெல்லாம் நினைப்பான், அவன் தசம பாகத்தெல்லாம் நினைச்சு அவன் உன்னை ஆசீர்வதிப்பான்னு சங்கீதம் 20:4 சொல்றாரு. சகல கற்பனைப்படி நடக்க. புரியுதுங்களா? நான் சொல்றதான் புரியுதா? கொஞ்சம் தமாசா சொன்னா கூட உங்களுக்கு புரியுதுக்கு தான் சொல்றேன். ஏன்னா நம்முடைய எல்லா மெயின் நரம்பு எங்க இருக்குது இல்லையா? ஆமா, இந்த கால் நரம்பு எங்க இருக்குது, இந்த கை நரம்பு எங்க இருக்குதுன்னு அவதான் தெரியும் இல்லையா? அது லைட்டா அப்படி இழுத்தா போதும், அது தட்டினாவே போதும். என்ன ஆகும்? ஆடி ஆடங்கும். ஆமா, ஜெபம் பண்ணு. ரட்சிக்கப்படாத மனைவி, ரட்சிக்கப்படாத புருஷனுக்காக ரட்சிக்கப்பட்ட மனைவி ஜெபம் பண்ணு. ரட்சிக்கப்படாத மனைவிக்காக ரட்சிக்கப்பட்ட புருஷன் ஜெபம் பண்ணு. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணு. கர்த்தர் அவர்களை உருவாக்குவார். இது அடங்காது பாஸ்டர், இது திருந்தாது பாஸ்டர் விட்டுட்டீங்கன்னா தோத்திரம் மொத்த குடும்பமும் அசுத்தமாய் மாறிவிடும். உன் பிள்ளைகள் அசுத்தமாகிவிடும். புரிஞ்சிட்டா? அவங்க 2 பேரும் கர்த்தருக்கு பயந்தனால்தான் பாருங்க, அவங்க பிள்ளை ஒரே ஒரு பிள்ளை தான் இல்லையா? அந்த ஒரு பிள்ளை மூலமா மார்க் சொல்றாரு, எருசலேம் நகரமும் யூதயா பட்டணமும் அவர் பின்னால போச்சான். கை தட்டுங்க பார்க்கலாம். பெத்தா ஒரு பிள்ளை பெத்தால அப்படி இருக்கணும். உன் பிள்ளை பின்னால இந்த யூதயா பட்டணம் போமா? அதுக்கு நீ ஜெபம் பண்ணு. ஒரே ஒரு பிள்ளை பெத்தாங்க அவங்க இல்லையா? நான் யோசிப்பேன், இந்த யூதயா பட்டணமே பின்னால போயிட்டான். எருசலேம் நகரமே பின்னால போச்சான். காரணம் அவங்க 2 பேரும் இல்லையா, இரவும் பகலும் தேவனுடைய கற்பனைப்படிதான் நடந்து தீர்மானிச்சபடினால கர்த்தர் அந்த குடும்பத்து மேல, அந்த பிள்ளை மேல தன் கிருபையை ஊற்றினார். நிறைய பேருக்கு தேவன் பிள்ளை கொடுத்திருக்காரு, ஆனா அவங்க பிள்ளைகள் தேவன் எதிர்பார்த்த விதம் வளர்த்திருக்கிறியா? தீர்மானம் எடு. அப்போ நீ நம்புகிறது அவரால் வரும். உன் பிள்ளை இப்படி வரணும்னு ஆசைப்படல, அது வரும். எப்போனா அந்த பிள்ளைக்காக ஜெபிக்கும் போது, அந்த பிள்ளைக்காக உபவாசம். எத்தனை பேர் உங்க பிள்ளைக்காக உபவாசம் பண்ணி ஜெபம்? போய் சொல்லாம சொல்லுங்க, என் பிள்ளைக்காக நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன் பாஸ்டர். மத்தெல்லாம் பாரு, அது வளர்ந்துருவான் பாஸ்டர். நோ, சின்ன வயசுல இருந்தே என்ன பண்ணும்? சூசன்னா வெஸ்லிக்கு 19 பிள்ளை, சூசன்னா வெஸ்லி அம்மாவுக்கு 19 பிள்ளை இல்லையா? அவங்க அந்த 19 வரிசையா படுக்க வைப்பாங்களாம். அது 1959, 60, 61, 62, 63, 64, 65, 66 அப்படி 19 படுக்க வச்சுட்டு ஒவ்வொரு பிள்ளை மேலேயும் 10 நிமிஷம் ஜெபம் பண்ணுவாங்களாம். எங்க 19 × 10 நிமிஷம் எவ்வளவு பாருங்க? 2 மணி நேரம். ஏசு ரத்தம் ஜெயம். நைட்டு படுக்க வச்சுட்டு அப்படி ஜெபம் பண்ணிட்டு வருவாங்களாம். காலைல அந்த பிள்ளைங்க ஏந்துக்கு முன்னாடி நம்ம மறுபடியும் ஜெபம் பண்ணினே போவாங்களாம். அதனால அவங்க பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஊழியக்காரா மாறினாங்க. ஆமா, உனக்கு ஒரு புள்ள கொடுப்பார், நம்புறீங்க? அதான் குத்துட்டார பாஸ்டர், கொடுக்காத மக்கள் சொல்றேன் நான்.
எங்க வீட்டுல மொத்தம் 12. 10வது ஆளை பிடிச்சாரு பாருங்க அவரு. 1 விட்டுட்டாரு, 2 விட்டுட்டாரு, 3 விட்டுட்டாரு. என்னமோ என் மேல அவர் வச்சு கிருபை. ஹல்லேலூயா. ஆமா, நான் கற்பத்திலே சாக வேண்டும். எங்க அம்மா பல கொட்டை மருந்தும் சொன்னாங்களாம். ஆனா நான் சாவல. ஆமா, தீர்க்காயுசு, கெட்டி உயிருக்கு. எப்படி என்ன சாவடிப்பாரு? நான் தான் இங்க வந்து உன்னோட பதமொழி போட்டிருக்கேன். நீங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க ரொம்ப உண்மை சொல்றேன். நான் எங்களை போட சொன்னேன், எங்க விசுவாசிகள் ரொம்ப நல்லவங்க. அது ஆண்களோட பெண்கள் தான் என்ன ரொம்ப நேசிப்பாங்க. நீங்களும் நேசிக்கிறீங்க. ஆனா அன்னைக்கு ஒரு அம்மா வந்து என் காலை பார்த்துட்டு ஓன்னு அழுதுச்சு. ஏமா உங்களுக்கு இப்படி ஆயிஷா பாஸ்டர்? எதுவா அவங்க வீட்டுல நடந்த மாதிரி அழுது வந்து எல்லாம் சிரிக்குது. பாஸ்டர் அடி வச்சா எங்களை இன்னும் திட்டம் தெரியுமா? மொட்டடிப்பார் ஆண்டவன். ஊழியக்காரன் சுகத்தை தெய்வமே விரும்புறாரு. ஆமா, உனக்கு பார்க்க மனசு இருந்தா கூட அந்த ஆளுக்கா ஜெபம் பண்றேன்னு சொல்லு. உன்னை என்ன பார்க்கறதுக்கு மனசு இருந்தா கூட அந்த சர்ச்சில் ஒரு பாஸ்டருக்கான ஆண்டவரே அந்த ஆளுக்கு கொஞ்சம் ஏதோ செஞ்சுட்டு போங்க. ஏன் என் சுகத்தை நீ விரும்புறியோ இல்லையோ அவர் விரும்புறாரு. அப்ப கர்த்தரிட்ட சகல கற்பனை படியும் நியமங்கள் படியும் குற்றமற்றவர்களாய் நீங்க வாழ்ந்தீங்கன்னா நீங்க நம்புறது அவரால் வரும். இந்த மாசம் என்ன நம்பிக்கொண்டிருக்கிறியோ, இந்த வருஷம் முடியும் போது உன் வாழ்க்கை என்ன நடக்கணும்னு ஜெபிக்கிறியோ, விரும்புறியோ, வாஞ்சிக்கிறியோ இல்லையா, நம்புறியோ, அது கர்த்தரால வரும். மனுஷனால வருதோ இல்லையோ, கர்த்தரால வரும். அவர் முகத்தை பார்க்க மாட்டாரு, உன் உள்ளத்தையே பார்த்து கொண்டிருப்பார். இந்த பிள்ளை என்ன நம்புறான், இந்த பிள்ளை என்னை நம்பிதான் இவ்வளவு காரியம் செய்யறான், நம்ம இவ்வளவு ஏமாத்திடக்கூடாது சொல்லி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஆமாங்க, மனுஷனுடைய உதவிலாம் வெறுதா, அவருடைய உதவி தாங்க பெருசு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ மனுஷன் போய் கேட்டு பாருங்க, கடன் கேட்டு பாருங்க, 100 ரூபாய் மேல கொடுக்க மாட்டான். ஆனா ஏசப்பட கேட்டு பார்த்து கால சொன்னேன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வதில்லை. இல்லையா? நீ அவருடைய கையேந்தி பாரு. இல்லையா? நேத்து ஒருத்தர் காணிக்கத்தான் கொடுத்தாங்க, புது தாளு டிங்கு டிங்கு அடிக்குது. ஏன் இதெல்லாம் சொல்றேன் தெரியுமா? தெய்வத்துக்கு கொடுத்தா அப்படி கொடுக்கணும். உடஞ்சு போனது, நொஞ்சு போனது அப்படியே மடிச்சு உருட்டி பரட்டி கொண்டு. தயவுசெய்து நீங்க 10 ரூபா கூட போடு, அப்படியே புது நோட்டாத்தான் போடு. யாருக்கு போடுற? பரம பிதாவுக்கு போடுற இல்லையா? ஆமா ஆமா. காணிக்கை பாக்ஸ் உள்ள போயிட்டோமா எல்லாம் காட்டுவேன் நான். நாங்க தான் காணிக்கை என்றுமா அவங்க எண்ணி ஒரு அயன் பண்ணி தான் அந்த நோட்டை பேங்க்ல போடுறாங்க. ஏன்னா அந்த நோட்டை மடிச்சு இல்லை, நானும் பேதர் மாதிரி இல்லையா, வெள்ளியும் பொண்ணு என்ன எடுத்து இல்லை என்ன தள்ளி போட்டேன். அன்று காணி போட்டேன்னா அந்த நோட்டை எடுத்து இப்படி ஒரு மடி, இப்படி மடி, இப்படி மடி. ஏமா அந்த நோட்டு ஒன்று என்னமா பண்ணிச்சு? ஏன் அந்த முழுசாக தான் போட்டுறாங்க ஆண்டுக்கு. நாங்கள் அந்த நோட்டை பிரிக்கிறதுக்கே 10 நிமிஷம், அயன் பண்ணுறதுக்கு 2 நிமிஷம், அப்புறம் எண்றதுக்கு 10 நிமிஷம். அதுக்கே அள்ளு விட்டு போகுது எங்களுக்கு. அதனாலதான் நீ 10 ரூபாய் கூட நீ என்ன பண்ணு, அந்த இது அமுச்சு விட்டு. ஏன்னா நான் அந்த 10 ரூபாய் பிரிக்கிறதுக்குள்ள உண்மையை சொல்றேன், எனக்கு இடுப்புலாம் வலிக்கும். அதனால நீ 10 ரூபா போற மாதிரி இருந்தா இந்த யூபியில அமுச்சு விட்டு. அதுக்கு நான் பேங்க்ல போய் ஓபன் பண்ணு. கவர்மெண்ட் கணக்காட்டு, கவர்மெண்ட் கணக்காட்டு. திருடாத, தெய்வ பணத்தை திருடாத இல்லையா, கவர்மெண்ட் பணத்தை திருடாத. நான் என் கணக்குக்கும் வரி கட்டுறேன், சர்ச்சை பணத்துக்கும் வரி கட்டுறேன். ஏன்? உண்மையா இருக்கணும்.
கர்த்தர் பார்க்கிறார். ஏழை மக்கள் போடுற காணிக்க அதை திருடக்கூடாது இல்லையா, அதை வஞ்சிக்க கூடாது, அதை நல்ல காரியத்தை யூஸ் பண்ணிக்கணும். அப்படி யோசித்து ஒவ்வொரு பணத்தையும் தெய்வத்துக்கு முன்பாக செலவு செய்கிறோம். அதனால்தான் கர்த்தர் எங்களை நம்பி காணிக்க கொடுக்கிறார். உண்மையாயிரு, நீ நம்புறது அவரால் வரும். கற்பன்படி நடக்கணும். கற்பனை சொல்லுது இல்லையா, தசபாகம் கொடு, காணிக்க கொடு இல்லையா, ஸ்தோத்திர காணிக்க கொடு, பொருத்தனை காணிக்க கொடு இல்லையா, சபக்கட்டு காணிக்க கொடு, எல்லாமே கற்பனை சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. செய், உண்மையாயிரு, சாட்சியாயிரு, பயபக்தியாயிரு, பரிசுத்தமாயிரு. கற்பனை சொல்லுதா, கீழ்ப்படி. அப்போ உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம் நல்லா இருக்கும். நீ நம்புகிறது அவரால் வரும். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. இன்னொரு காரியத்தை நான் பார்த்துட்டு முடிச்சிடுறேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு, ஏனெனில் இங்கு பெரிதும் பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள், எழும்பி இருக்கிறார்கள். இப்போ அப்போஸ்தலன் பவுலுடைய விருப்பம் என்னன்னா, இந்த தேசத்துல எனக்கு ஒரு கதவு திறக்கணும், தெசலோனிக்க பட்டணத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். நான் இந்த கதவு திறக்கும் போட்டிருக்கேன், அது சக்சஸ் போட்டிருக்கு. கவுனிங்க, நிறைய பேருக்கு இல்லையா ஒரு ஓப்பனிங் கிடைக்கணும்னு ஆசைப்படுறீங்க. எனக்கு ஒரு ஓப்பனிங் கிடைக்கணும் பாஸ்டர், எனக்கு ஒரு கதவு திறக்கணும் பாஸ்டர் இல்லையா, எனக்கு ஒரு காரியம் கைக்கூடி வரணும் பாஸ்டர் இல்லையா. சொல்றாரு, எனக்கு ஒரு அனுகூலமான சக்சஸான கதவு திறக்கப்பட்டிருக்கு. அனுகூலமான கதவு, புரியுதா? எதுவே நம்புறீங்க? உங்களுக்கு ஒரு அனுகூலமான ஒரு சக்சஸான ஒரு வாய்ப்பு வரலாம், கதவு திறக்கலாம் இல்லையா. ஒரு நம்பிக்கையான இந்த காரியம் கை கூடலாம் இல்லையா. வெளிநாட்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், வெளிநாட்டில் வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம். இதெல்லாம் அனுகூலமான கதவு. புரியுதா? 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 ஏன் அவருடைய விருப்பம் என்ன? இந்த பட்டணத்தில் எனக்கு ஒரு அனுகூலமான வாய்ப்பு கிடைக்கணும், ஒரு சக்சஸான ஒரு கதவு ஓப்பன் ஆகணும் இல்லையா, ஊழியம் செய்யறதுக்கான ஒரு வாசலை கத்த திறக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. திறக்குமா? திறந்துச்சா? 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 அதே போல எல்லா பட்டணங்களிலும் அவருக்கு அனுகூலமான கதவுகள் திறந்தது, வாய்ப்புகள் திறந்து, வாய்ப்புகள் உண்டானது இல்லையா, சக்சஸான காரியம் நடந்தது. கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். ஏன்? அவருடைய ஆசையே அதுதான். நான் நம்புகிறது. ஆமா, அந்தியோகை போனாரு, அங்க ஒரு கதவு திறந்துச்சு. லூக்கா அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல அங்க ஒரு ஊருக்கு போறாரு இல்லையா, அங்க ஒரு கதவு ஓப்பனிங் ஆகுது பாருங்க. அங்கெல்லாம் ஒரு சர்ச்சு கட்டார் பாருங்க. ஆமென். போன வாரம் ஒரு சகோதரி நம்ம சர்ச்சுக்கு வந்தாங்க. பாஸ்டர், என்னை யாருன்னு தெரியுதான்னு கேட்டாங்க. சொல்லுமா, தெரியல. நீங்க எங்க மாமனாரும் எங்க மாமியாரும் உங்க விசுவாசி பாஸ்டர். அப்படியா? நீங்க அடபலாகம் சர்ச்சு கட்டினீங்களே, அந்த சர்ச்சில் தான் எங்க மாமனார் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க மருமக தான் நான் பாஸ்டர். பாருங்க, அந்த கிராமத்தில் ஒரு வாய்ப்பு கர்த்தர் திறந்தனால்தான் நானும் பாஸ்டரும் போய் அங்கே ஒரு கோயில் கட்டணும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கோயில் கட்டணும், களிமண்ணிலே கோயில் கட்டணும். அவர் மிதிக்க நான் கொண்டாந்து வைக்க, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு காரியம். இந்த அடவலாகம் கிராமத்தில் இன்னைக்கு அங்கே ஒரு 100 குடும்பம் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு வாய்ப்பு. ஆமென். ஹல்லேலூயா. இங்கிருந்து எடையூர் கிராமத்துக்கு சைக்கிள்லயே போவேன் நான். அங்க ஒரு டீச்சர் குடும்பம் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த டீச்சர் குடும்பம் இங்க சபைக்கு வருது காலங்காலத்தில் ஃபர்ஸ்ட் ஆராதனைக்கு. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. அப்போ தேவனுடைய கிருபையினால எங்கெல்லாம் போய் கால் வச்சோமோ அங்கெல்லாம் கர்த்தர் ஒரு வாசலை திறந்தார். ஆமென் சொல்லுங்க. செங்கப்பட்டில் இருக்கிற 8 தாலுக்காவில இருந்து நம்ம சர்ச்சுக்கு ஆட்டு வர்றாங்க. கையை தட்டுங்க. ஒரு ஓப்பனிங், ஒரு சக்சஸ்.
ஒரு அனுகூலமான கதவு. இது யாரால வந்துச்சு? தேவனால். அவரால் தானே வந்தது. உனக்கு வருமா? நான் ஒரு தரித்திரம் பாஸ்டர், இதெல்லாம் கையேல பாஸ்டர், எதை வச்சாலும் வாய்க்கல. நான் பைபிள்ல சொல்றது, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். ஏன் உனக்கு வாய்க்கல? ஏன் உனக்கு அனுகூலமான கதவு திறக்கல? துன்மார்க்குடைய ஆலோசனை நீ நடவாமலும், பாவிகள் வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராமலும், இரவும் பகலும் தேவனுடைய வேதத்திலே பிரியமா இருந்து, இல்லையா? அது எத்தனை பேர் தேவனுடைய வேதத்துல பிரியமா இருந்து பைபிள் படிக்கிறீங்க? போய் சொல்லக்கூடாது. நீ பைபிள் படிக்கணும். படிக்கலாம் கை கால் உடஞ்சிடும், ஏன்னா அடிபட்டுரும். அதுதான் நீ பைபிள் படிக்கிற. ஜோமியாமான்னு தெரியுமா? ஜோமான போனா இல்லையா ஸ்தோத்திரம் ஏதாவது ஆயிடும், அதுதான் ஜோ. உண்மையா பிரியமா இல்லையா ஜோமன்ற ஜோமன்ற அப்படி எப்படி உனக்கு அனுகூலமான கதவு திறக்கும்? எல்லாம் மூடியும் தான் இருக்கும். நீ 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 வேலைக்கு போனா அந்த 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 ஃபேக்டரி மூடுவாங்க. நீ வேலைக்கு போனச்சு அந்த ஹோட்டலை மூடுவான். தரித்திரம் தரித்திரம். மூஞ்ச பாரு எப்படி இருக்குது. என்னைக்கு வந்து காலை வச்சு தரித்திரம். ஒருத்தர் சொல்றாரு, நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி எங்களுக்கு 10 ஏக்கர் இருந்துச்சு, 10 வீடு இருந்தது. கல்யாணம் பண்ண பிறகு 2 ஏக்கரா மாறி போச்சு, 2 வீடு தான் இருக்குது. ஏன்? இந்த தரித்திரம் வந்து என்னைக்கு காலை வச்சதோ 10 2ஆ மாறி போச்சு. அம்மா நீ போற வீடு நல்லா இருக்கணும்னா கர்த்தருடைய வேதத்தை பிரியமா இருந்து இரவும் பகலும் அவரை தியானம் பண்ணி நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். இல்லையா? சக்சஸ் ஆன காரியம் நடக்கும். ஏன் உனக்கு அனுகூலமான வாசல் திறக்கல? ஆண்டவருக்கு பிரியமாயிரு. பவுல் சொல்றாரு, நான் போகிற இடத்தெல்லாம் ஒரு சக்சஸ் உண்டாகணும், அனுகூலமான வாசல் திறக்கணும், இல்லையா? அங்கெல்லாம் ஒரு சர்ச்சை கட்டணும், அங்கெல்லாம் ஒரு மூப்பனை ஏற்படுத்தணும். அதான் பாருங்க, எருசலேமில் இருந்து இல்லிரிக்கம் வரைக்கும் நீங்க பைபிள் பின்னாடி மேப் போட்டுருவான் பாருங்க. பவுலுடைய பிரயாணங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கப்பல் பிரயாணம். நீ நம்ம ஆளு இங்க இருந்து இந்த மாமூடர் போறதுக்கு வண்டி கொடுக்குறியா, 2 பெட்ரோல் போறியான்னு கேட்கறான். அவர் பாருங்க வெறும் கப்பல்ல, கப்பல் பிரயாணம். நீங்க அந்த மேப்பை பாருங்க, போடு மேப் வந்தா போடு. எருசலேம்ல இருந்து இல்லிரிக்கம் வரைக்கும் அவருடைய ஊழியம் இருந்துச்சான். வேற எந்த அப்போஸ்தலனும் அப்படி ஊழியம் செய்யல. இத பாருங்க, பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியங்கள் போட்டு பாருங்க. எருசலேம் எங்க இருக்கு, இல்லிரிக்கம் எங்க இருக்கு பாருங்க. எல்லா இடத்துலயும் அவருக்கு ஒரு அனுகூலமான வாசல் திறந்துச்சு. அந்த பட்டணம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டது. எபேசு பட்டணம், இல்லையா? இத்தாலியா பட்டணம், இதெல்லாம் அத்தேனே பட்டணம். பாருங்க எவ்வளவு இதெல்லாம் அப்போஸ்தலன் பவுல் ஊழியம் செய்த இடங்கள். எல்லா இடத்துலயும் அவருக்கு அனுகூலமான வாசல் திறந்துச்சு. ஜனங்க ரட்சிக்கப்பட்டாங்க, மனம் திரும்பினாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, தேவ பிள்ளையா மாறினாங்க. எவ்வளவு ஆசையா இருக்கு. ஆமென். நம்ம போற இடம், நம்ம போற ஊரு, நம்ம போற இடத்துல, இல்லையா? ஏமா நீ என்னைக்கு வந்தியோ அன்னிலிருந்து புள்ள சோறு சாப்பிடவே இல்லைம்மா. சில பேர் பிள்ளைங்க சோறு சாப்பிட்றத பார்த்தா அடுத்த முறை சாப்பிடாது. கண் நல்ல கண். ஒரு முறை வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டா அடுத்த முறை உன்னை கூப்பிட மாட்டாங்க வீட்டுக்கு. ஏன் தெரியுமா? ஏற்கனவே ஒரு முறை காலை வச்சே நான் அந்த ஊடு கொடுத்துனோம், அந்த உருப்பல்ல எரிஞ்ச விளக்கம் அணைஞ்சு போச்சு. ஏன்னா உன் கை பைபிள் சொல்லுது, உன் கை பசுத்தமா இருக்கணும், கால் பசுத்தமா இருக்கணும், கண்ணு பசுத்தமா இருக்கணும், இருதயம் பசுத்தமா இருக்கணும், எண்ணங்கள் பசுத்தமா இருக்கணும். புரியுதா? அதான் தேவனுடைய பிள்ளை. அப்ப பாருங்க, உனக்கு ஒரு அனுகூலமான வாசல் திறக்கும், கதவு திறக்கும், ஒரு நல்ல பிசினஸ் உனக்கு உருவாகும், ஒரு நல்ல காரியம் சக்சஸ் ஆகும், இல்லையா? நீ செய்வது வாய்க்கும், ஜெபம் கேட்கப்படும். ஆமென். ஆமா, உன் நல்ல உத்தரவு உண்டாகும். போன வாரம் கபடியில் ஒரு பிள்ளை வெற்றி பெற்று இருக்கிறான். வெற்றி பெற்றா, தன் உயிரை கொடுத்து அவ அந்த டீமை அவ காப்பாத்தி இருக்கிறா. அதுக்காக நம்முடைய தமிழக முதலமைச்சர் அழைச்சி அவளுக்கு ஒரு அரசாங்க வேலை போட்டு கொடுத்திருக்கிறார். நீ தான் கபடி ஆடுற, நீ தான் கிரிக்கெட் ஆடுற, கோயிலுக்கு வராம இப்ப கிரிக்கெட் ஆடுற, உருப்பட்டு அந்த கிரிக்கெட் டீம். கோயிலுக்கு வராம உனக்கு என்ன கிரிக்கெட்டு, கோயிலுக்கு வராம உனக்கு என்ன கபடி, கோயிலுக்கு வராம உனக்கு என்ன வேலை, உருப்பட்டு உன் வேலை. கடவுளை தேடு, முதலாவது தேவராஜ நீதி தேடு, அதெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமா சொல்லு. இந்த கால் உடஞ்சு போன சூழ்நிலை மரவாரமே கோயில் பண்ணிட்டேன். நான் வீட்டில் போய் அழுவேன், இந்த காலெல்லாம் இழுத்துக்கும் அப்படியே. ஆண்டவரே இயேசுவே 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 இயேசுவேன்னு.
ஏன்னா என் வைராக்கியம் என்னன்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நான் லீவ் போடக்கூடாது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட. அன்னைக்கு அவ்வளவு ரத்தம் சொட்ட சொட்ட அங்க உட்கார்ந்து இருந்தேன். ஃபர்ஸ்ட் வீக் ரத்தம் சொட்டுது. ஆனா ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து அவர் காணிக்கை கொடுத்துட்டாது போய் உள்ள போய் படுத்துக்கணும். எண்ணங்கள் இருக்கலாம். அது மாதிரி ஆண்டவர் மேல வைராக்கியம் இருக்கணும். அப்ப பாருங்க, உனக்கு அனுகூலமான கதவு திறக்கும். சக்சஸான வாழ்க்கை உண்டாகும். பிசினஸ் ஏற்படும். தொழில் உண்டாகும். இல்லையா? ஆமா, நீ செய்வதெல்லாம் வாய்க்க ஆரம்பிக்கும். உன் ஜெபம் கேட்கப்படும். உன் விண்ணப்பம் கேட்கப்படும். இல்லையா? உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உனக்காக அவர் செயல்பட ஆரம்பித்து. ஆமென். புரியுதுங்களா? அப்போ என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்தது. நான் நம்புகிறது அவரால் வரும். நம்மளை எழுந்திருக்கலாம். கேட்ட வார்த்தைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்து, இந்த மாசமாவது என் வாழ்க்கையில ஒரு அனுகூலமான கதவு திறக்கணும் ஆண்டவரே. இந்த மாசமாவது கற்பனைப்படி நான் வாழ்ந்து, ஆண்டவரே, முடியாத காரியத்தை கூட நான் பெற்றுக்கொள்ளணும். இல்லையா? அந்த அந்த சகரியாவும் எலிசபெத்தும் யோசிச்சு கூட பார்த்துட மாட்டாங்க. இப்படி ஒரு நல்ல செய்தி வரணும். இல்லையா? சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு. இப்படிப்பட்ட நல்ல செய்தி பரலோகத்துல வரணும் எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் நல்லவர். மனுஷன் முகத்தை பார்த்தாலும் உள்ளத்தை பார்த்து இவங்க கர்த்தருடைய சகல கற்பனைப்படியும் பிரமாணத்தின் படியும் இவங்க குற்றமற்றாய் வாழ்றாங்க, இவங்களை நம்ம ஏமாற்றக்கூடாது சொல்லி சாகும்போது கூட கர்த்தருடைய திட்டத்தை தேவன் நிறைவேற்றி முடித்தார். சொல்லட்டுமா? நீ நம்புகிறது அவரால் வரும். வயசாயிட்டு இருக்கலாம், மருத்துவம் கைவிட்டு இருக்கலாம், சூழ்நிலை உன்னை ஏமாத்தி இருக்கலாம். ஆனா இயேசு உன்னை ஏமாற்ற மாட்டார். அவரை நம்பு. நீ நம்புறது அவரால் வரும். கை உயர்த்தி என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, இன்னும் நான் உமக்கு பிரியமில்லாம ஏதாவது தவறு செஞ்சிருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே. என்னுடைய அவிசுவாசத்தை மன்னிங்க, என் குற்றங்களை மன்னிங்க. இயேசுவே, எனக்கு இரக்கம் பாராட்டுங்கன்னு கேளுங்க ஆண்டவரே. பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் உமக்கு நன்றி அப்பா. இந்த ஆராதனையை கிருபையாய் ஆசீர்வதித்து தந்தீரே, ஸ்தோத்திரம். கொண்டு வந்த பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை வெறுமையாய் போய் வெறுமையாய் திரும்பாது. அது நான் விரும்பினதை செய்யும் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெறுமையாய் திரும்பாமல் நம்ம வாழ்க்கையில, குடும்பத்துல, பிள்ளைகள் வாழ்க்கையில, தொழில, வியாபாரத்துல அந்த வார்த்தைகள் நிறைவேற ஆண்டவரே நீர் அனுக்கிரகம் பண்ணும்படியா செபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. நான் நம்புகிறது அவரால் வரும் என்ற வார்த்தைப்படி இந்த பிள்ளைகள் நம்பி ஜெபத்தோடு எதிர்பார்க்கிற எந்த காரியமா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அந்த காரியம் கைகூடி வருவதாக. இஸ்ரவேலிலே ஒரு தேவன் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மை செய்கிறார் என்றும் ஆண்டவரே புறஜாதி மக்களுக்கு நாங்கள் சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுவாராக. எல்லா தடைகளும் விலகட்டும் ஆண்டவரே. கிருபையின் தேவன் அனுக்கிரகம் பண்ணும்படியா ஜெபிக்கிறேன். விசேஷமாய் இந்த மாதம் முழுவதும் இவர்களையும் குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் கிருபையாய் வழிநடத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேவைகளை சந்திப்பீராக, குறைவுகளை நிறைவாக்குவீராக, தேவனுடைய பாதுகாப்பை தருவீராக. அவங்க போக்கிலும் வரியிலும் உங்களுடைய தேவக்கரம் இருப்பதாக. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காமலே போவதாக. நல்ல சுக பல ஜீவன் ஆரோக்கியம் தீர்க்காயுசு உண்டாவதாக. அவர்கள் ஜெபிக்கிற எதிர்பார்க்கிற காரியங்கள் கைகூடி வருவதாக. ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படுவதாக. நீர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. நீர் கொடுக்கிற அந்த தேவ சமாதானம், சந்தோஷம் உன் வாழ்க்கையில உண்டாகட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டிட கடவர் என்பதே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவர் வாழ்த்திக் கொள்ளுங்கள்.